ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாந்தி கைவண்ணம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பருப்பூசிலி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வாழைப்பூவை சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ஒரு பாரம்பரிய முறை என்னதுன்னா, இந்த மாதிரி காய்கறிகள் சிலது கருத்து போகிற மாதிரி இருக்க காய்கறிகள், கத்திரிக்காய், இந்த வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாம் நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா, அரிசி ஊற வச்சு அந்த அரிசி ஊற வச்சு தண்ணியை ஈர்த்துட்டு அடுத்து ரெண்டாவது தண்ணியை போட்டு கழுவி கொஞ்சம் நாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காய்கறிகள் கருத்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகளை அதில் நாம் வெட்டி போட்டு சமையல் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த கருத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இன்றைக்கி அரிசி கழுவின தண்ணியில் இந்த வாழைப்பூவை அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு நான் 4 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பு ஊற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வாசனைக்கோசரம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாழைப்பூ பருப்பூசிலி செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வாழைப்பூவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். இது ரொம்ப நாள் வேக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறேன். இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார நாம் ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சோம்பு வடை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது வெந்துக்கிட்டே இருக்கும். நாம் இதை ஒரு பிளேட்டுக்கோ இதுக்கோ மாற்றிடலாம். இப்போ நாம் தாளிப்புக்கு போயிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். இதுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் நல்லா. அதனால் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். கடுகு உளுந்து பொரியுது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. அதனோட பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பருப்போடையும் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இந்த பூண்டு நல்ல வாசம் வருது, கம்மன்னு. நாம் இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் மிக்சியில் போட்டு அரைச்சி வந்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆக நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தான் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் ஆகும். இதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம இந்த எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். நம்ம ஃப்ரை பண்ண நல்லா உதிரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை இதனோட சேர்த்துக்கணும். வாழைப்பூலையும் கொஞ்சம் ஈரம் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கோசரம் நாம் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. நமக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், அழகாக. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம்.
வாழைப்பூ பருப்புசிலி சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.